ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தீக்ஸி வெப். இந்த வீடியோவில் நம்ம டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்காக எமிஸ் வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம கூகுள் க்ரோமில் போய்ட்டு emis.tnschool.gov.in இதை நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லையா. இதில் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய இண்டிவிஜுவல் 8 டிஜிட் டீச்சர் லாகின் ஐடி போட்டு அதற்குரிய பாஸ்வேர்டை போட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸ்கூல் ஐடி கிடையாது, இண்டிவிஜுவல் ஐடி. நம்ம லாகின் கொடுத்தோன்னே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மை ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுல நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அப்படி ஏதாவது தவறாக இருக்கும் பட்சத்தில் ஸ்கூல் லாகின் ஐடியில் போயிட்டு நம்ம சேஞ்சஸ் கொடுக்கணும். அதற்குரிய வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த 3 லைனை கிளிக் பண்ணிக்கணும். அதில் அட்மின் அதை கிளிக் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கலந்தாய்வு கலந்து கொள்ள இருக்கும். நம்ம எதில் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதில் வித்தின் பிளாக்கா, வித்தின் ஸ்டேட்டா, வித்தின் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்டா, வித்தின் டிஸ்ட்ரிக்டான்னு கேட்குறாங்க. நான் வித்தின் ஸ்டேட், அதாவது மாவட்ட மாறுதல் அதுக்காக அப்ளை பண்ணுறதுனால நான் வித்தின் ஸ்டேட் கொடுக்க போகிறேன். நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை கொடுக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்டதை கூட நம்ம அப்ளை பண்ணலாம். வித்தின் பிளாக், வித்தின் டிஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரி நம்ம எதை வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய இது டிஃபால்ட்டாகவே இருக்கும். நம்மளுடைய பெயர், பாலினம், மொபைல் நம்பர், இப்போ இருக்கிற பதவியின் பெயர், எந்த பாடம் எடுப்பதற்காக நியமிக்கப்பட்டவர், இது எல்லாமே அங்கேயே டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் ஏதாவது கரெக்ஷன் வேணும்னா தான் நம்ம ஸ்கூல் லாகின் ஐடியில் போய் சேஞ்ச் பண்ணணும். அடுத்து இந்த டிடிஓ கோட் மட்டும் நம்ம என்டர் பண்ணணும். டிடிஓ கோட் நமக்குரியது எதுங்கிறத பார்க்கறதுக்கான வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அடுத்து சிறப்பு முன்னுரிமை பணியின் போது இறந்த வீரரின் மனைவியா கணவரா அப்படின்னா, அப்படி இருந்தாங்கன்னா ஆம் கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு கொடுக்கணும். நான் இல்லைன்னு கொடுத்துட்டு அதற்கு அடுத்து இல்லைன்னு கொடுத்தோன்னே இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். மாறுதல் முன்னுரிமை ஏதேனும் உள்ளதா அப்படின்னு. எதுவும் இல்லாட்டி இல்லைன்னு கொடுக்கலாம். ஆம் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு இந்த 5 இயர்ஸ் இது இருக்கிறவங்க இந்த இதில் ஆம் கொடுக்கணும். மாறுதல் முன்னுரிமை கேட்குது பாருங்கள். மாற்றுத்திறனாளிகள், மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் பெற்றோர், அதுக்கப்புறம் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணவங்க, இராணுவத்தில் பணிபுரிபவர்களுடைய துணைவர்கள், கணவனை மனைவியை இழந்தவர்கள், கணவன் பணி முன்னுரிமை ஏதும் இல்லாட்டி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் தற்போது பணிபுரியும் பள்ளியில் நிறுவனத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தவர்கள் அதை நான் கிளிக் பண்ணுறேன். அடுத்து முதலில் பணியில் சேர்ந்த பதவி செகண்ட் கிரேட் டீச்சர். இப்பள்ளிக்கு மாறுதல் பெற்ற வகை நான் ட்ரான்ஸ்ஃபரில் வந்தனால விருப்ப மாறுதல், நேரடி நியமனம், மனமொத்த மாறுதல், நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பள்ளிக்கு மாறுதல் பெற்ற வகை பொது மாறுதல் அப்படின்னா எந்த முன்னுரிமை இல்லாமல் தான் வந்தது. அது மாதிரி நீங்கள் எப்படி வந்தீங்களோ அதை போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும். எல்லாத்தையும் ஒரு தடவை மறுபடியும் செக் பண்ணிவிட்டு அதை கொடுக்கலாம். இதை விண்ணப்பத்தை நகல் எடுத்து அதில் கையெழுத்திட்டு வட்டார கல்வி அலுவலரிடம் ஒப்படைக்கணும். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். ஆனால் இப்போ ஹெச்எம்மோட அப்ரூவல் கிடையாது, டைரெக்டாக பிஓவோட அப்ரூவல் தான். சப்மிட் கொடுத்தோன்னா அப்ரூவல் பெண்டிங் அப்படின்னு வருது பாருங்கள். ஏன்னா இப்போ ஹெச்எம் அப்ரூவல் கொடுக்க முடியாது, பிஓ தான் கொடுக்க முடியும். அவங்க கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளோடது ஓகே ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம பிரிண்ட் எடுத்து சைன் வாங்க முடியும். தேங்க்யூ.